பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கான வார்த்தை மீகா 7ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளில் உட்கார்ந்திருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். எல்லாராலையும் எழும்ப முடியாது, நினைச்ச உடனே எழும்ப முடியாது. அதுக்கான ஆதாரம் தான் நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இந்த பிரகாரம் மீதியானியர் திரும்ப தலையெடுக்க கூடாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். தலையெடுக்க கூடாதபடிக்கு, தலையை மேல தூக்க முடியல, உயர்த்தப்படக்கூடாதபடிக்கு ஒரு நிலைமை அங்க இருக்கு. அவங்களால தலைய மேல தூக்க முடியல. இன்னொரு ஆதாரம் 2 நாளாகமும் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்புறம் அபியாவின் நாட்களில் எரோபெயாம் பலன் கொள்ளாம மாட்டாதே போய் கர்த்தர் அவனை அடித்ததால் மரணம் அடைந்தான். பலன் கொள்ள முடியாத ஒரு நிலைமை. அப்போ நான் மறுபடியும் எழும்புவேன் அப்படின்னு மீகால இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கான காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம் தான். 9ஆம் வசனத்தை பாருங்க. நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். பாவ அறிக்கை செய்கிறவனுக்கு மீண்டும் எழும்ப முடியும். மீண்டும் ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. என்னடா சொல்றா? பாவ அறிக்கை செஞ்ச பிரைட் ஃபியூச்சர் இருக்குமா? அப்படி பைபிள்ல எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? நிறைய இடத்துல இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு லூக்கா 5ஆம் அதிகாரம் 6-10. பேதுரு, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு அகன்று போங்கப்பான்னு சொல்லும் பொழுது ஏசப்பா, நீ இனி மனுஷர்களை பிடிக்கிறவனாய் ஆவாய் அப்படின்னு சொல்றாரு. ஒரு வாக்குத்தத்தம், ஃபியூச்சரை குறித்த வாக்குத்தத்தம். ஃபியூச்சர்ல ஏசப்பா பேதுருவை கொண்டு நடப்பிக்க போற காரியத்தை முன்னறிவிப்பா இங்க வாக்குத்தத்தமா கொடுக்கிறாரு. லூக்கா 23ஆம் அதிகாரம் 39-43 வரை 2 கல்வனுக்கு நடுவுல ஏசப்பா சிலுவையில அறையப்பட்டிருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு கல்வன் தன்னுடைய பாவமான நிலையை உணர்ந்து, அடியேனை உம்முடைய ராஜ்யத்தில் நினைத்தருளும், தன்னை தாழ்த்தி, நாம் 2 பேரும் பாவம் செய்தோ அறையப்பட்டிருக்கோம், ஆனா இவர் ஒரு பாவமும் செய்யவில்லை அப்படின்னு அடியேனுங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணிட்டு இந்த தன்னுடைய நிலையை உணர்ந்து பாவ அறிக்கை செஞ்ச அந்த நாள்ல ஏசப்பா சொல்றாங்க, இன்று நீ என்னோடு பரதேசியில் இருப்பாய். கடைசியா எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான் இளையகுமாரன். எல்லா ஆசையும் இழந்துட்டு தகப்பன் வீட்டை நோக்கி வரும் பொழுது, தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு எவ்வளவு வேணும் பாத்திரம் நல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன், என் அப்பா கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இளையகுமாரன் நடந்து வந்துட்டு இருக்கான் வீட்டு பக்கமா. அப்போ பாவத்தை அறிக்கை கூட பண்ணல, ஆனா அறிக்கை பண்ண போறேன்னு நீங்க எடுக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த முடிவுக்கு தான் கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க எடுக்க போறீங்க, பாவ அறிக்கை செஞ்சுட்டு உங்களை தாழ்த்தி உங்களோட பாவத்தை நீங்க உணர போறீங்க அப்படிங்கிறத கர்த்தருக்கு நீங்க வெளிப்படுத்திட்டீங்கனாலே போதும், வெண்வஸ்திரம் தரிப்பார். நீங்க இழந்து போன பாதரட்சை, மோதிரம், உங்களுக்கு வாழ்க்கை கிடைக்கும், ஒரு ஃபியூச்சர் கிடைக்கும், ஃபியூச்சருக்கு தேவையான வாக்குத்தத்தம் கிடைக்கும். பாவ அறிக்கை செய்கிறவனால தலை தூக்க முடியும், பாவ அறிக்கை செய்கிறவனால மீண்டும் எழும்ப முடியும். ஏன்னா கர்த்தர் அந்த பாவ அறிக்கையை அங்கீகரித்து மன்னித்து ஒரு ஆசீர்வாதமான ஃபியூச்சரை கட்டளையிட வல்லவரா இருக்கிறாரு. எல்லாராலையும் தலை தூக்க முடியாது, எல்லாராலையும் பலன் கொள்ள முடியாது, ஆனா பாவ அறிக்கை செய்யறவங்களால பலன் கொள்ள முடியும், தலை தூக்க முடியும், மீண்டும் ஒரு பிரைட் ஃபியூச்சரை சுதந்திரித்து கொள்ள முடியும். God bless you.